கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அன்பானவர்களே, வீடும் ஆஸ்தியும், அதாவது ஆஸ்தினா வசதி, சௌகரியம், ஐஸ்வர்யம், இப்படி பல விதமாக சொல்லலாம். வீடு, நாம் குடியிருக்கிற வீடு, இந்த வீடும் சொத்து சுகங்களும், அதாவது ஆஸ்தியும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சம்பாரித்து வைப்பாங்க. நம்ம பையன் நாளைக்கு குடும்பமாக வாடுறதுக்கு அவனுக்கு ஒரு வீடு வேணும். ஒன்றுமில்லை, நாமளே கூட என்ன பண்ணுறோம், நம்ம அப்பா அம்மா நமக்கு எதுவும் சம்பாரித்து வைக்கலைன்னா கூட நாம் இப்போ என்ன செய்கிறோன்னா, நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிடணும், பேங்க்கில் லோன் போட்டாவது அல்லது ஏதோ ஒரு வழியில் கடன் போட்டாவது ஒரு வீட்டை கட்டி முடிக்கணும். ஏன்னா பின்னாட்களில் நம்முடைய பிள்ளைங்க பசங்க வீடு இல்லாமல் அலையக்கூடாது. அதனால் அவங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை நாம் ஏற்படுத்திடணும், அதை கடன் இல்லாமல் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி நம்முடைய உழைப்பும் நம்முடைய சம்பாத்தியமும் உணவுக்கும் உடைக்கும் போக எவ்வளவு மிச்சம் பண்ண முடியுமோ, மீதி பண்ண முடியுமோ அப்படி மீதி பண்ணி ஒரு வீட்டை நாம் உருவாக்கி வைப்போம். அப்புறம் வீடு கட்டினதுக்கு பிறகு கொஞ்சம் சம்பாத்தியம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்து வைப்போம். கொஞ்சம் ஆஸ்தி, ஒரு வீட்டு மேலே இன்னொரு வீட்டை கட்டி வாடகை வாங்கி, இப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறோம் இல்லையா. இது நம்முடைய கடமையாக நம்ம நினச்சி செய்கிறோம். இதைத்தான் இங்கே நீதிமொழிகள் எழுதுகிறப்ப அவர் சொல்கிறாரு, வீடும் ஆஸ்தியும் நமக்கு பிதாக்கள், நம்முடைய அப்பாக்கள் செய்கிற ஒரு சுதந்திரமாக, யாருக்கிட்டையும் வாடகைக்கு இருக்காமல், கடன் படாமல், யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தையை வாங்காமல் நாம் சுதந்திரமாக வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலை. சரி, அடுத்து சொல்கிறாரு, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இன்றைக்கி நிறையா வீட்டில் பாருங்கள், சண்டையாகவே இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் சண்டையாக இருக்கும். மனைவி என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள மனைவியாக இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், வேதம் சொல்லுது. ஒரு புத்தியுள்ள ஒரு மனைவியாக இருக்கணும். இப்போ அப்பா அம்மா எல்லாரும் அவங்க சொந்த முயற்சியில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய அனுமதியும் பெற்றதாக இருக்கணும். பணத்துக்காக ஆசைப்பட்டு சரி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே பணத்துக்காக ஒருத்தரை கட்டுவாங்க, வசதிக்காக ஒரு பெண்ணை கட்டிட்டு வருவாங்க, ஆஸ்தி அந்தஸ்துக்காக ஒரு பெண்ணை கட்டிட்டு வருவாங்க, அரசாங்கத்தில் வேலையில் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை கட்டிட்டு வருவாங்க. ஆனால் புத்தி இல்லை பொண்ணா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கி நாம் என்னத்தை பார்க்க சொல்கிறார் ஆண்டவர்னா, நம்முடைய மகனுக்கு நாம் தேடுகிற துணையானது புத்தியுள்ள பெண்ணாக இருக்கணும். அவளுக்கு வசதி வாய்ப்போ அல்லது பணக்கார தன்மையோ அதெல்லாம் எது இல்லாமல் நல்ல ஞானமாக, நல்ல புத்தியாக, தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய கணவன் வீட்டு பெற்றோர்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் இல்லாமல் சமாதான சந்தோஷத்தோடு, பொறுமையோடு, அன்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல புத்தியுள்ள ஒரு மனைவியை நம்ம தேடணும். அப்போ யார் ஆண்டவரோட சமூகத்தில் நாம் அதை ஒப்படைச்சு, ஆண்டவரே என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க, அவனுக்கு நல்ல ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை நீங்கள் மனைவியாக்கி கொடுங்க, எனக்கு அவள் மருமகளாக இல்லை மகளாக வரணும், அதே போல் என்னுடைய மகனும் அந்த வீட்டுக்கு மருமகனாக இல்லை ஒரு மகனாக போகணும். அப்படி ஒரு நல்ல ஐக்கியமுள்ள குடும்பத்தில், கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பத்தில், எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பெண்ணாக என்னுடைய மகனுக்கு நீங்கள் மனைவியாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ
கர்த்தர் புத்தியுள்ள ஸ்திரியை கொடுப்பார். வெறுமனே கட்டிட்டு வந்துடலாம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 1 வருஷத்தில் அது வழக்காடு மன்றங்களுக்கு போய் நிற்கிது. பணத்துக்காக கல்யாணம் பண்ணவங்க, பதவிக்காக கல்யாணம் பண்ண எல்லாம் போகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தன் கணவன் எப்படிப்பட்டவன், தன் கணவனுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், தன் கணவனுடைய சகோதர சகோதரிகள் எப்படிப்பட்டவர்கள், தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும், கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ சொல்லியிருக்கிறாரு, பொறுமையா, அன்பா, தயவா, தாழ்மையா, எளிமையா, இதையெல்லாம் மனசில் வச்சிருக்கிற ஒரு பெண் தான் புத்திசாலி பெண். தனக்கு எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு எளிமையாக இருப்பாங்க. கணவன் எவ்வளவு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் ஒரு சிலதை எடுத்து உணவுக்கும், ஒரு சிலதை எடுத்து உடைக்கும், ஒரு சிலதை எடுத்து சேமிப்புக்குன்னு சொல்லி அதை தனித்தனியாக ரகம் பறித்து வைக்கிறா பாருங்க, அவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. தன்னுடைய மகனுக்காகட்டும் மகளுக்காகட்டும் ஏற்ற காலத்தில் ஏற்றதை சேமித்து வைக்கிறா பார்த்தீங்களா, அவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. கணவன் வெளியே வேலைக்கு போயிட்டு வரான்னு வச்சுங்க, அவனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதற்கேற்றார் போல வாழ்கிற வாழ்க்கை. அன்பானவர்களே, அப்படி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ நமக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும். வீடும் பொருளும் ஆஸ்தியும் நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ வந்தால் தான் அவர்கள் சேர்த்து வைச்ச அந்த சொத்தை காப்பாற்ற முடியும். ஒரு புத்தி கெட்டவ, ஒரு ஆடம்பர செலவு பண்ணுறவ, ஒரு தற்பெருமை உள்ளவ, தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறவ, ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவ நம்முடைய வாழ்க்கையில் துணையாக வந்துட்டா, அந்த பிதாக்கள் சேர்த்து வச்சாங்க பார்த்தீங்களா, வீடும் ஆஸ்தியும் எல்லாம் விற்று ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்பானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறார். பார்த்தீங்களா, புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்துச்சுன்னா இவைகளெல்லாம் பாதுகாக்கப்படும், அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த குடும்பத்தில் அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் இல்லாமல் கடவுள் பயம், இதோடு அந்த குடும்பம் இருக்கும். அப்போ அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, எல்லாவற்றையும் ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி சொல்லி அவங்க செய்கிறப்போ, தான் கணவன் வெளியே போயிட்டு வந்தால் அவள் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தன்னோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கோ அல்லது கல்லூரிக்கோ அல்லது வேலைக்கோ போயிட்டு வந்தால் அவங்க போயிட்டு வர வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தன்னோட மாமனார் மாமியாருடைய உடல் நலத்திற்காக, அவங்களோட சுகவீனத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி புத்தியுள்ள ஸ்திரீயை யார் கொடுக்குறான்னா கடவுள் கொடுக்குறார். அன்பானவர்களே, அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஸ்திரியை கர்த்தர் கொடுத்துருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஸ்திரியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எனக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற அப்படி ஒரு ஸ்திரீ. அதுபோல் உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் அப்படி புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை நிச்சயமாக கொடுப்பார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ நமக்கு மனைவியாய் கொடுப்பது கடவுளுடைய ஈவு. அவனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், கட்ட முடியும். ஏன்னா அவள் கடவுள் பயம் உள்ளவள். அன்பானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கும் நிச்சயமாக அமைந்திருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது அமைவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் கொடுக்கும் ஈவு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு துணையாய் கிடைத்திருக்கிற எங்களுடைய மனைவி அனைவரும் புத்தியுள்ள ஸ்திரீகளாக நீர் கொடுத்த ஈவாய் இருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தேடுகிற போது ஆண்டவர் சமூகத்தில் அதை ஒப்படைத்து நீர் காண்பிக்கிற அந்த புத்தியுள்ள ஸ்திரியை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மனைவியாக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.